Hello students, welcome to my channel. So in the video 11th standard chemistry first midterm exam 2024 கான top most important 2 mark 3 mark and 5 mark questions தான் பார்க்க போறோம். So உங்களுக்கு 50 mark தான் maximum exam வைப்பாங்க. So 50 out of 50 வந்து நீங்க ஸ்கோர் பண்றதுக்கான top most important question வந்து இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன். chapter wise வந்து சொல்ல போறேன். So தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து உங்களுடைய புக்கை வந்து எடுத்துக்கோங்க. புக்கை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற கொஷின்ஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1. ஸோ யூனிட் 1 பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரோமன் லெட்டர் 2லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. 1 வேர்டுக்கு அப்புறம் டேரெக்டாகவே கொஷின் நம்பர் வந்து வந்துடும். ஸோ சப்போஸ் ரோமன் லெட்டர் 2 இருந்துச்சுன்னா ஸோ அதில் வந்து பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் வந்து சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. ஸோ கொஷின் நம்பர் 26 26வது கொஷின். ஸோ ரெண்டு பேருக்குமே கொஷின் நம்பர் வந்து சேம் தான். கெமிஸ்ட்ரி புக் நான் பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் சைட் பை சைடாக வந்து புக் வைக்காமல் நான் கொஷின் நம்பர் சொல்லிட்டேன். 26 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடுத்தது 28வது கொஷின். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிடுறேன். ஸோ அதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நான் வந்து ரவுண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 26வது கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் 28வது கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 29வது கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் லைக் வந்து பண்ணிடுங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த வீடியோ வேணும், எந்த பேட்டர்னில் வேணும் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது. ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ அண்ட் அகைன் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். 30வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 32 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 34வது கொஸ்டின், 36வது கொஸ்டின், 37, அடுத்து 38 38 கொஸ்டின் நம்பர், 40, 42, 43, 44 இந்த கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 26, 28, 29, 30, 40, 42, 43, 44 இதெல்லாம் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டெய்லியில் வீக்லி ஸோ வீக்லி டெஸ்ட் வந்து நான் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபார் 10th அண்ட் 11th அண்டு 12th. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உடனே ஜாயின் சொல்லணும், நீங்கள் பயப்பட வேணாம், எதுவும் காசு கட்டணும் வேணாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து நான் கொஷின் பேப்பர் வந்து ஈவினிங் வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். வீக்லி டெஸ்ட் கொஷின் பேப்பர், கல்வி மினி வீக்லி டெஸ்ட்னு சொல்லி. ஸோ அந்த வீக்லி டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த வாரம் நான் ஸ்டடி பிளான் கொடுப்பேன்ல, வீக்லி ஸ்டடி பிளானும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது யூடியூப்பில் ஸ்டடி பிளான் வீக்லி அப்லோட் பண்ணுவேன். அந்த ஸ்டடி பிளானில் இருந்து நான் வந்து வீக்லி டெஸ்ட் கொஷின் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வாரம் வந்து நான் டெஸ்ட் வைப்பேன். ஸோ அது வந்து நான் கொஷின் 11th ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஸோ நம்ம வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் 11th வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை டேரெக்டாக வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து நான் வீக்லி வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஈவினிங் ஒரு 4 o'clock போல் ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒரு அதுலேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் எழுதலாம். மேக்ஸிமம் 9 PM நைட்டு 9 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணி முடிச்சிருக்கணும். அட்டன் பண்ணிட்டு எனக்கு கம்ப்ளீட் அப்படிங்கிறத எனக்கு வந்து யூடியூப் வந்து கமெண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தம்ஸ் அப் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் போல் மாதிரி வைப்பேன், கம்ப்ளீட்டான நீங்கள் வந்து கம்ப்ளீட்டானா கம்ப்ளீட்னு சொல்லணும். அண்ட் இஃப் உங்களால் முடியும் அப்படின்னா அந்த ஆன்சரை ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாவோட நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா? நான் கரெக்ஷன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் டெய்லி வீக்லி வந்து நம்ம டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து உங்களுடைய மார்க்கில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இந்த தடவை நம்ம நிறைய எஃபோர்ட் வந்து எடுக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, குறிப்பாக 11th 12th 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த தடவை நான் நிறையா பிளான் வச்சிருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளான் வந்து நான் ஸ்டடி பிளான் வீக்லி சாட்டர்டே சண்டே அப்லோட் பண்ணுறேன். செகண்ட் பிளான் பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து நான் வீக்லி டெஸ்ட் வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நான் நிறைய பிளான் வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் வேணும். ஸோ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிட் 2ல் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட் 2 பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 27, 28, 29, 31, 32, 33, 36, 37, 39, 40, 42, 45, 46, 47, 48, 50 இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 28 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 29, 33 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே வந்தோம்னா 46, 47, 50 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ அகைன் சொல்கிறேன், இந்த 2 யூனிட் ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 யூனிட்டில் வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. பேலன்ஸ் இப்படியே அடுத்த 2 யூனிட் 3 யூனிட் ஸோ இந்த மாதிரி சேர்த்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரத்தில் இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான ஒரு சக்ஸஸாக நான் பார்ப்பேன். உங்களுடைய சக்ஸஸ் என்னென்னா அதுதான். நான் நெக்ஸ்ட் இப்போ அடுத்து சாப்டர் 3 and 4 நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா
பண்ணலாம் ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம். அதை நான் அப்லோட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் இந்த 2 யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நான் எல்லா சாப்டரும் ஃபஸ்ட்டு மிட்டம்க்கான சிலபஸில் உள்ள எல்லா சாப்டரும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் நான் வந்து மொத்தமாக சேர்த்து எல்லா சிலபஸோடு சேர்த்து, அதாவது ஃபஸ்ட் மிட்டம்க்கான சிலபஸில் உள்ள ஓவரால் எல்லா சாப்டருக்கும் சேர்த்து நான் ஒரு வீடியோ தனியாகவும் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நமக்கு வெப்சைட்டு கல்வி மினி .online அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கான வாட்ஸ்அப் குரூப்லையும் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து 11th வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் பாய்.